கோவை மாவட்டம் அன்னூர் அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் குடும்பத்தாரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ள சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சாதி மத மறுப்பு திருமணம் செய்பவர்களை அரசு ஊக்குவித்து வரும் நிலையில் இன்றும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கும் அவலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி மேட்டுப்பாளையம் அருகே அரங்கேறியுள்ள சம்பவம் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் அருகே வடக்கலூர் கிராமத்தில் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் அவர்களது பெற்றோர்களுடன் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களிடம் வீடு வீடாக சென்று மன்னிப்பு கோரி தங்களை கிராமத்தில் இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டாலும் ஊர் மக்கள் ஒன்று கூடி அனுமதிக்க முடிவு செய்தால் மட்டுமே சேர முடியும் என்கின்ற கட்டுப்பாடு உள்ளது. அது மட்டுமில்லாமல் அபராதத் தொகையும் கட்ட வேண்டும். இதன் காரணமாக 10க்கும் மேற்பட்ட காதல் திருமணம் செய்தவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த ஊரில் கட்ட பஞ்சாயத்துங்கிறது ஒன்று நடந்துட்டு வந்துட்டுருக்குது. இன்னும் ஆதிக்க சக்தியால் நான் வேற்று மதத்தை சேர்ந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுங்க. அதனால் என்னையும் ஊருக்குள்ளே விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னென்னு கேட்டால் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் ஊரில் ஒவ்வொரு வீடாக அழைச்சி கூட்டம் கூட்டி மன்னிப்பு கேட்டு பணம் 1000 ரூபா பணம் கட்டி அப்புறம் தான் என்னை ஊருக்குள்ளே சேர்த்திக்கிட்டாங்க. நான் அந்த சூழ்நிலைக்கு என் சொந்த வந்த வேணுங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் அப்போ அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டுங்க. இந்த காலகட்டத்தில்ங்கிறது சட்டங்கிறது சட்டத்துக்கு தான் கட்டுப்படணும். இது இந்த கட்ட பஞ்சாயத்து ஊர் கூட்டங்கிறதெல்லாம் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இல்லை, தெரியாது. எந்த காலத்திலே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதுங்க. அதுக்கு தான் சட்டம், கோர்ட்டு, ஸ்டேஷனு எத்தனையோ இது இருக்குங்க. நவீன காலத்தில் என்னென்னமோ விஞ்ஞான வளர்ச்சி இருக்குது. இந்த காலத்துலேயும் இன்னும் அந்த கட்ட பஞ்சாயத்துங்கிறது பொதுமக்களை அடக்கி வச்சுருக்காங்க. இதற்காகவே வடக்கலூர் கிராமத்தில் 7 பேர் கொண்ட குழு செயல்படுவதாகவும் அவர்கள் அனுமதித்தால் மட்டுமே காதல் திருமணம் செய்து கொண்ட நபர்கள் கிராமத்திற்குள் அனுமதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் அதே பகுதியை சேர்ந்த ஷர்மிளா மற்றும் மோகன்ராஜ் ஆகியோர் கடந்த 2001ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களின் குடும்பத்தாரையும் கிராம மக்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருந்தனர். தற்போது மோகன்ராஜ் மற்றும் அவரது குடும்பத்தாரை ஊரோடு சேர்த்துக் கொண்ட நிலையில் ஷர்மிளா குடும்பத்தாரை மட்டும் ஊருக்குள் சேர்க்காமல் ஒதுக்கி வைத்திருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட ஷர்மிளாவின் தந்தை புகார் தெரிவித்துள்ளார். இது குறித்து அன்னூர் காவல் நிலையத்தில் நாங்கள் இதை பதிவு பண்ணியிருக்கிறோங்க. அப்புறம் அன்னூர் தாசில்தார் அலுவலகத்திலையும் இந்த பிரச்சனையை மேற்படி 2-3 பிரச்சனையை பதிவு பண்ணியிருக்கிறேங்க. குறிப்பாக அதே மாதிரி என்னோட பொண்ணை என்னோட வீட்டுக்கு பெற்ற அப்பன் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கடந்த 7-8 மாதங்களாக தடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு அவங்க மாமனார், என்னோட பொண்ணோட வீட்டுக்காரரு இவங்கெல்லாம் அவங்களுக்கு உடந்தைங்க. அவங்க என்னோட பொண்ணு அப்பா பெருசாக புகுந்த வீடு பெருசான்னு நிலைப்பாட்டில் இருக்கிற போது புகுந்த வீடு தான் பெருசுங்கிற அடிப்படையில் அவங்க வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த வீட்டில் என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த கட்ட பஞ்சாயத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு 7 பேர் தான் பொறுப்புங்க. மகளை பார்ப்பதற்கு கூட தங்களை ஊருக்குள் அனுமதிக்கவில்லை என்று கூறும் ஷர்மிளாவின் தந்தை சுந்தரம், ஷர்மிளா தங்களை பார்க்க வந்தால் அவரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவதாக மிரட்டுகின்றனர் என்றும் வேதனையோடு தெரிவிக்கின்றார். உங்க அக்காவையும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டுங்க சொன்னாங்கன்னு சொல்லி போட்டு இருந்துட்டாங்க. நாங்கள் போகலைங்க. அப்புறம் இளவுக்கு 2-3 இளவுக்கு போனால் எங்கள் நங்கையாளோட மாமனார் செத்ததுக்கு போயிங்க அவங்க இருந்தால் நான் வரமாட்டேன், நான் சீர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு வெளியே நின்றுட்டாங்க. சரி இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல அப்படின்ட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயும் அப்படியே தான் பண்ணாங்க. இவங்க இருந்தால் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அப்புறம் நாங்கள் அப்படியே வந்துட்டோங்க. சரி ஏன் இருந்து பிரச்சனை பண்ணோன்னு அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோங்க. இந்த சம்பவம் தொடர்பாக அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததுடன் தனக்கு நியாயம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட சுந்தரம் நீதிமன்றத்தை நாடியுள்ளார். மேலும் தமிழக அரசு இது குறித்து உரிய விசாரணை நடத்தி சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுநலவாதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டுப்பாளையம் செய்தியாளர் செந்தில் மற்றும் ரமணப்பிரியா, நியூஸ் 7 தமிழ்.